ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நேத்திக்கு வந்து நம்ம ஆயுர்வேதாவில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு சின்ன கிளான்ஸ். நம்ம நேத்திக்கு பார்த்தது வந்து ஆயுர்வேதா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஆயுர் ப்ளஸ் வேதா அப்படின்னு பார்த்தோம். ஆயுஷாக பிரித்தோம், அதை ஆயுஷ் ப்ளஸ் வேதாவாக பார்த்தோம். ஸோ ஆயுஷ் அப்படின்னா நம்ம ஆயுள வந்து நீடிக்கக்கூடியது, அதாவது லைஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ வேதா அப்படின்னா சயின்ஸ், அதாவது நாலேஜ், அதாவது லைஃப் நாலேஜ்னு எடுத்துக்கலாம், சயின்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம நேற்று பார்த்தோம். அதோட சேர்த்து நம்ம 3 தோசாஸ் பார்த்தோம். ஸோ லைஃப்பை பற்றின நாலேஜ் நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ நம்ம உடம்பு எதால் ஆனது அப்படின்னா பஞ்சபூதங்களால் ஆனது. அதே மாதிரி 3 தோஷங்கள், நம்மளுடைய பிரகிருதி அதாவது நேச்சர் எப்படி இருக்குன்னா வாத பித்த கபம், அதாவது கபத்துக்கு ஸ்லேத்மம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூணு பிரகிருத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது பேலன்ஸ் இல்லாததுனால வரக்கூடியது தான் நோய் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்ததான் நம்ம இந்த தோஷங்களை வந்து பேலன்ஸ் பண்ணினாலும் கூட நம்ம மனசை ஜெயிக்கலைன்னா நமக்கு அந்த 3 தோஷங்களில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பஞ்சபூதத்தை பேலன்ஸ் பண்ணணும், 3 தோசாஸை பேலன்ஸ் பண்ணணும். அப்புறம் அதுக்கு அதுக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஃபுட்டுன்னு பார்த்தோம். அடுத்து சீசன் வைஸாக நம்மளுடைய பிரகிருதி மாறும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த சீசனல் வைஸாக பிரகிருதி வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஃபுட்டு சாப்பிட்றதன் மூலமாக இந்த பிரகிருதி வாத பித்த பிரகிருதி வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி வந்தாலே இன்க்ரீஸ் ஆனாலும் நோய், டிக்ரீஸ் ஆனாலும் நோய். இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். ஸோ அதோட சேர்த்து குணங்கள் பார்த்தோம். ஸோ நம்மளுடைய கேரக்டர்ஸ் தமோ குணத்தில் இருக்கோமா, ரஜோகுணத்தில் இருக்கோமா, இல்லை சத்துவகுணத்தில் இருக்கோமா அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த கேரக்டர்ஸ் மாறினாலும் நமக்கு வந்து 3 தோஷாஸில் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஏற்படும். ஏதாவது ஒன்று பேலன்ஸ் பண்ணினாலே மற்றதெல்லாம் பேலன்ஸ் ஆகிடும். ஒன்று குணங்களை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணினா 3 தோஷாஸும் பேலன்ஸ் ஆகிக்கும். ஃபுட்டை நம்ம பேலன்ஸ் பண்ணினா, கரெக்டான டயட் வந்து ஃபாலோ பண்ணினா, ஆயுர்வேதா முறைப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ 3 தோசாஸ் பேலன்ஸ் ஆகும். இந்த பஞ்சபூதங்களும் நம்ம பஞ்சபூத தத்துவமும் வந்து சமநிலைப்படும்னு பார்த்தோம். ஸோ எது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் கையில் எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கலாம். 3 தோசாஸ் கண்டுபிடிக்க முடியுதா, உங்களுடைய உடம்பு எந்த நேச்சரில் இருக்குது, வாத்தமா பித்தமா கபமா, இல்லை வாத பித்தமா பித்த கபமா கபவாதமா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ண முடிஞ்சால் ஃபுட்டு மூலமாகவோ தாட்ஸ் மூலமாகவோ பேலன்ஸ் பண்ணலாம். இல்லை இதெல்லாம் எனக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுட்டில் டைரெக்டாக போய் சிம்பிள் ஃபுட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக பாடி வந்து பேலன்ஸ் ஆகும். நம்ம ஒரு கிளென்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பாடி வந்து கண்டிப்பாக ஒரு பேதி போட்டு கிளென்ஸ் பண்ணணும். ஸோ அது நீங்கள் வந்து ரெகுலராக வச்சுக்கிறதுங்கிறது அந்த லைஃப்பில் கொண்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 3 தோசாஸ் பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த தோஷங்கள், இந்த பஞ்சபூதங்கள், என்னுடைய உடம்புல நீர் தத்துவம் ஜாஸ்தி இருக்கா, மண் தத்துவம் ஜாஸ்தி இருக்கா, இல்லை ஃபயர் எலமெண்ட் ஜாஸ்தி இருக்கா தெரியல அப்படின்னா கவலையே பட வேண்டாம். நம்ம ஃபுட்டில் அந்த ஆயுர்வேதா முறைப்படி நம்ம என்னென்ன போட்டு சாப்பிட்டா டைஜஷன் ஆகும், வாதம் குறையும், கூடும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி சாப்பிட தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியாமல் பேலன்ஸ் ஆகிக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி, எப்படி நமக்கு இந்த ஆயுர்வேதா அந்த ஓலைச்சுவடி எப்படி கிடைச்சது, யார் கொண்டு வந்து நமக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஸோ அந்த கதைக்குள்ளே போயிடலாம். அதாவது இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ரெடி பண்ணினாங்கன்னு பார்த்தோம் நேற்று. அதே மாதிரி சாரக சம்ஹிதா, சுஸ்ருத சம்ஹிதா. சாரக்கா வந்து சாரக சம்ஹிதா எழுதினார், சுஸ்ருதா வந்து சுஸ்ருத சம்ஹிதா அப்படின்னு எழுதினார். எதுக்காக அது வந்து எழுதினார் அப்படின்னா, நமக்கு ஒரு கேட்ராக்ட் அப்படிங்கக்கூடிய நோய் வந்தால் என்ன ஆயிலை விட்டு அதை வந்து கேட்ராக்டை சரி பண்ண முடியும் ஒரு நீடில் வச்சு அப்படின்னு சொல்லி முந்தி காலத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து செஞ்சு காமிச்சிருக்காரு. அதே மாதிரி மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா அந்த எலும்பு கூட கொண்டு வந்து அந்த ஸ்கெலிட்டன் அதை கொண்டு வந்து அதில் ஏதாவது நோய் இருக்கா, இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம இப்போ வந்து அது என்ன இறந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் உடம்பு வந்து போஸ்ட்மார்ட்டம்
போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி முந்தி காலத்தில் அவங்களும் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ உடம்புல போய் ஆராய்ச்சி பண்ணுவோன்னு சொல்லி, அப்போ இந்த இறந்த உடம்புக்குள்ள எந்த நோய் தாக்கத்தினால இந்த இந்த பாடி வந்து சாரி அதாவது இறந்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே அப்போ இருக்கக்கூடிய ரிசீஸ் சில முனிவர்கள்லாம் அந்த உடம்பை கொண்டு வந்து அந்த எலும்பு அந்த ஸ்கெலிட்டனை கொண்டு வந்து அதில் ஆராய்ச்சி பண்ணும்போதே அவங்க கண்டுபிடிப்பாங்களாம். ஸோ அப்பண்டிக்ஸ் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா அதை எப்படி க்யூர் பண்ணுறது, ஸோ அந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே அப்போவே நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அது என்னென்ன நடந்திருக்கு, யாரால் கொலை செய்யப்பட்டாங்க, ஸோ இதெல்லாமே வந்து இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த முறைகள் எல்லாமே அப்போவே இருக்குது. சாரக சம்ஹிதா, அந்த சுஸ்ருத சம்ஹிதாலாம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு புக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஷ்டாங்க ஹிருதயம் அப்படிங்கிற இந்த 8 வகையான அந்த டெக்ஸ்ட்டும் வந்து வந்திருக்கு. ஸோ அதை எழுதினவர் வாக்பட்டா அப்படிங்கக்கூடியவர். இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு டெக்ஸ்டாக போட்டது பிரகத்ரயி அப்படிங்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டாக வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 5000 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு. ஸோ இது நம்ம வந்து இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எஜுகேஷன் தான் முந்தி காலத்துல குருகுலத்துல வந்து சொல்லி கொடுத்ததும் கூட. நம்ம உடம்பு என்ன உணவு சாப்பிட்டா 3 தோசாஸ் பேலன்ஸ் ஆகும், பஞ்சபூதங்களை எப்படி சமநிலைப்படுத்துறது. ஸோ வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவம் தான் நம்ம உடம்புக்குள்ளதையும் இருக்கு. அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்திலையும் இருக்கு, பிண்டத்துல இருக்கிறது தான் அண்டத்துல இருக்கு அப்படிங்கிறது நேற்று வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்ததா இந்த ஆயுர்வேதாவை எப்படி கடத்தி யார் யாருக்கெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் எப்படி நம்மக்கிட்ட வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன கதை. இப்போது லார்ட் பிரம்மா வந்து யாருக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா பிரஜாபதி. இந்த பிரஜாபதி யாருக்கு வந்து கொடுக்குறாருன்னா அஸ்வினி குமாரர்ஸ், ட்வின் காட்ஸ் ஆஃப் மெடிசின்னு சொல்லுவோம். ஸோ அஸ்வினி குமாரர்னா நம்ம மகாபாரதத்தில் நகுலன் சகாதேவன் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அஸ்வினி குமாரர்கள். அவங்களுக்கு இந்த முறைகள்லாம் தெரியும். குந்தி மாதா வந்து அஸ்வினி குமாரர்கள் கிட்ட போய் கேட்பா, அவளுடைய அந்த பையன் கர்ணனுக்கு வந்து அந்த அது என்ன சொல்றது, இது அது என்னது, இது கட் பண்ணி கொடுப்பான் இல்லையா தானமா, அதுக்கு பேர் என்னது, கவசம். கட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா உடம்புக்கு வந்து பயங்கரமா பெயின் ஆகி அவனால எந்திரிக்க கூட முடியாது. ஸோ அந்த அஸ்வினி குமாரர்கள் இந்த மருந்து கொடுத்து சரி பண்ண அந்த இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த அஸ்வினி குமாரர்களுக்கு கடத்தி கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அஸ்வினி குமாரர்கள் வந்து அடுத்து இந்திர தேவனுக்கு கொடுக்குறாரு. அந்த இந்திர தேவா வந்து யாருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறாரு அப்படின்னா அத்ரி அப்படிங்கக்கூடிய அத்ரி மகரிஷியோடைய பையனுக்கு கடத்தி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா நிறைய ரிஷிகளுக்கு இந்த ஆயுர்வேதா அப்படிங்கிறது வந்து கடத்தி கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் கடைசியாக அக்னிவேசா அப்படிங்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து போய் சேருது. இப்போ லார்ட் இந்திரா மட்டும் இதை நோட் பண்றாரு. சரி, இந்த ஆயுர்வேதாவை எப்படி இந்த உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்றது, இந்த உலகம் வந்து எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சுத்தி பார்க்கறதுக்காக போறாரு லார்டு இந்திரதேவன் வந்து போகும்போது நிறைய மக்கள் ரொம்ப டிசீஸ்ல அவதிப்படுறத வந்து பார்க்குறாரு. ஒருத்தன் வந்து எங்கா இருக்கான், ஒருத்தன் வந்து அவ்வளோதான் வயோதிகத்தை எழுதிடுறான், ஒருத்தன் இறந்து போயிடுறான். இது என்னது, மனுஷன்னா ஏதாவது கொஞ்சம் வருஷ காலமாவது வாழணுமே. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் சீக்கிரமாக இறந்துடுறாங்க, வயசாகிடுது, ஏன் இப்படிலாம் ஆகுது அப்படின்னு போய் பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி உணவு முறைகள், ஸோ அவங்க சரியாக அந்த ஹெல்த்தை கவனிக்காமல் அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் எடுத்துக்காமல் இருக்க போய் தான் இந்த இறப்பு வருது, ஸோ இந்த வயோதிகத்தையே எய்துறாங்க அப்படின்னு சொல்லி அவரே கண்டுபிடிக்கிறார். ஸோ உடனே இவர் வந்து காட் தன்வந்திரிக்கு ப்ரே பண்ணுறார். இது இப்படியே விட்டுடக்கூடாது, இந்த ஆயுர்வேதா அழிஞ்சுக்கிட்டே வருது, அப்போது ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த விஷயத்தை கடத்தி இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னா ஒரு கடவுள் கண்டிப்பாக அவதாரம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டிக்கிறாரு. லார்ட் தன்வந்திரியை வேண்டுறாரு. ஸோ நீங்களே பிறந்தா மட்டும்தான் உங்களுடைய அந்த ஆயுர்வேதா இது ஃபுல்லாக வந்து இந்த உலகத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியும், அந்த மெடிசினை வந்து கரெக்டான ஆளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறாரு லார்ட் இந்திரன். அப்படியே போகுது. இந்த ஒரு பக்கம் லார்ட் இந்திரா வந்து பிரார்த்தனை பண்ணுறார், இன்னொரு பக்கம் வந்து காசியில் இருக்கக்கூடிய ஒரு கிங்கு, அவர் பேர் வந்து திரிகத்தமஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கிங்கு காசியில் இருக்கிறாரு. அவருக்கு
இந்த மாதிரி ஆயுர்வேதா நமக்கு கிடைச்சதுன்னா அதை ஸ்ப்ரெட் பண்ணலாமே. ஸோ அப்போ எப்படி நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது அவரும் வேண்டிக்கிறார், எனக்கு ஒரு புத்திரன் வேணும், அதுவும் வந்து தன்வந்திரியே எனக்கு வந்து புத்திரனா கிடைச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணி ஒரு யாகத்தை வளர்க்குறார். ஒரு சன் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஆயுர்வேதாவை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புத்திரன் கிடைச்சா இந்த உலகமே நல்லா இருக்குமே, இந்த ஜனங்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்களேன்னு சொல்லி அந்த கிங் வந்து காசியில ஒரு யாகம் பண்றாரு. அந்த யாகத்துல இருந்து வந்தவர் தான் தன்வந்திரி. ஸோ இவர் கேட்டதும் அதே மாதிரி அவர் வேண்டினதும் ரெண்டு சேர்ந்து அந்த ப்ரேயருக்கு வந்து ஒரு ஒரு பையன் வந்து அந்த யாகத்துல இருந்து வரான். அவர் யாரும் இல்லை, தன்வந்திரியே தான் வர்றாரு. திவ் திவோதசா அப்படிங்கிறவர் வந்து பையன். ஸோ அவரை இப்போ எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறார். நிறைய ரிஷிகளுக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த வைத்திய முறைகளை ஸ்ப்ரெட் பண்ணுறார். ஸோ உங்கள் உடம்பு எதால் ஆனது, ஸோ இந்த 3 தோசாஸ் இருக்குது, இதை எப்படி பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஆயுளை கூட்டிக்க முடியும். ஆயுஸ் அப்படின்னா என்ன, லைஃபு. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக. ஸோ ஆயுஸ் அப்படின்னா அப்ரிவேஷன் பார்த்தோம், AYUSH ஆயுஸ் அந்த ஸ்பெல்லிங்க்கு. ஏ ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஃபார் யோகா, யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா, ஹோமியோபதின்னு பார்த்தோம். இது எல்லாத்தையும் அப்படியே எஜுகேஷனாக வந்து குருகுலத்தில் கொடுக்க ஆரம்பிக்கிறார். எல்லா குழந்தைங்களும் அப்போ இருந்தே கற்றுக்கிட்டாங்க. அவங்களுடைய உடம்பு பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கை முறையிலேயே வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு லைஃப், அதாவது இறக்குற வரைக்கும் எந்த நோயுமே கிடையாது. அவங்களுக்கு இறப்பு அப்படிங்கிறது வர்றதே ரொம்ப கஷ்டமா. முதியோர் தாலி அப்படின்னு சொல்லி முந்தி காலத்தில் இருக்கும், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. இப்போது திருமண நாயக்கர் மகாலில் மதுரையில் நம்ம அந்த உள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு கண்ணாடி குண்டுக்குள்ள ஒரு பாட்டு இருக்கும். அது இவ்வளோ பெருசாக ஓரளவுக்கு நமக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கிற ஒரு பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முந்தி காலத்தில் முதியோர்களுக்கு வயசு, அதாவது வயோதிகத்தை எழுதிடுவாங்க, நோய்கள் எதுவுமே வராது, பட் வந்து அவங்களுடைய காலம் முடியுது இல்லையா, ஆனால் உயிர் பிரியவே பிரியாதான். ஸோ ஒவ்வொன்றா அப்படியே சுருங்கி, ஆனால் சாப்பாடு எல்லாமே கம்மியாயிடும், ஆனால் உயிர் மட்டும் பிரியாது. அப்போ எப்பேற்பட்ட சாப்பாடை சாப்பிட்ருக்கணும், எவ்வளோ உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ் குறையும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறமா அந்த பாட் இருக்கு இல்லையா, அதில் இறக்கிடுவாங்களாம் அந்த பாடியை. அதுக்கப்புறம் அதை வச்சு மூடிடுவாங்களாம், அதுவாகவே உயிர் அடங்கிடுமா, இப்போ ஒன்றே தெரியாது. ஸோ அவங்க வெளியில் வச்சுட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்களுக்கு ஃபுட்டு போகாது, பேசுறதுக்கு இருக்காது, நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகுது. அப்போ பெயின் எதுவுமே பாடியிலேயே எதுவுமே தெரியாது. இப்போ என்ன பண்ணுறது, ஒரு அடக்கம் பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி அந்த குடத்துல இறக்கி வச்சுருவாங்க. ஸோ ஆயுள் அந்த அளவுக்கு கெட்டியாக இருந்திருக்குன்னா பார்த்துக்கணும். நமக்கு ஒரு வலி வந்தால் தாங்க முடியல, அப்போ எந்த மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம், என்ன லைஃப் ஸ்டைலில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த முறைகளை வந்து குருகுலத்திலேயே இப்போவும் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எஜுகேஷன் இப்போ குருகுலத்தில் கொண்டு வர ஆரம்பிச்சு அதுபடி வந்து வாழவும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. முந்தி காலத்தில் ராஜாவுடைய குழந்தைங்க எப்படி வளர்ந்தாங்க அப்படின்னா, குருகுலத்துக்கு போய் இந்த கல்வியை தான் கற்றுக்கிட்டு இருந்தாங்க 12 வருஷ காலம். ஸோ எப்படி இப்போ அர்ஜுனன், இப்போ பஞ்ச பாண்டவர்கள்லாம் பார்த்தோன்னா அவங்களுடைய ஸ்டெமினாவே பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்கும். அவங்களுடைய அந்த இயர்ஸ்லாம் பார்த்தோன்னா நிறைய வருஷ காலம் வந்து வாழ்ந்ததா சரித்திரமே இருக்குது. ஏன், எப்படி வாழ்ந்தாங்க, அதோடைய உணர்வு, அவங்களுடைய அந்த உணவு முறைகள் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக போயிருந்திருக்கு. கருப்பு கவுனி அரிசியில தான் ராஜா குழந்தைங்களும் சரி, ராஜாக்களும் சரி, அதில் தான் வந்து சாப்பிட்ற மாதிரி நிறைய வந்திருக்கு. ஸோ அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஸோ அது நம்ம உடம்பை பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் லிவரை நல்லா கிளென்ஸ் பண்ணக்கூடியது அந்த கருப்பு கவுனி அரிசி. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. ஸோ அவங்க அந்த சிஸ்டத்தில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. நம்ம ருசியை நோக்கி போயிட்டுருக்கோம், ஆசைக்கு சாப்பிட்றோம். இப்போ எது சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கக்கூடிய அந்த அறிவை கொடுக்க வர்றது தான் இந்த ஆயுர்வேதம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ அந்த ஆயுஷை கூட்டணும். ஏன் கூட்டணும், இது எல்லாமே ஆன்மீகமாக தான் வரும். ஆயுர்வேதா அப்படிங்கிறதே ஆன்மீகம் தான். ஸோ நம்ம அதுக்கு ஆன்மீகம்னா என்ன, ஒன்றுமே இல்லை, நம்ம சந்தோஷத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு, பேரானந்தத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஜென்மா எடுத்திருக்கோம். ஸோ அது பேஸ் பண்ணி அப்போ நம்ம லைஃப்னா என்ன, இப்போ உடம்பு முக்கியமாக இருக்குது. உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான்
அந்த ஆன்மீகத்துக்குள்ள ஒரு நாட்டம் வரும். ஆன்மீகம்னா ஒன்றும் இல்லை, நம்ம விருப்பு வெறுப்பு இல்லாமல் பேரானந்தத்தில் இருக்கிறது தான். அப்போ உடம்பு நல்லா இருந்தால் தானே உட்காந்து கேட்கறதுக்கு இந்த மைண்ட் ரெடி ஆகும். ஸோ அந்த உடம்பை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆயுர்வேதா சொல்ல வருது. அப்போ இந்த நோய்க்கு இந்த மருந்து, இந்த 3 தோசாவை சமப்படுத்தியாச்சு அப்படின்னா மைண்டு ஸ்டெடியாக கேட்கும். என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது ஈஸியாக அப்சர்வ் பண்ணி அதை எப்படி எடுத்துக்கணுமோ கரெக்டான சரியான முறையில் அந்த மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வர முடியும். ஸோ இப்போ வாதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தமோ குணம் தான் அதிகமாக இருக்கும். இந்த குணங்களில் பேஸ் பண்ணி இந்த 3 தோசாஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய குணங்களும் வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போ குணங்கள் எப்படி இருக்கோ அதுபடி தான் 3 தோசாஸும் வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போ வாத்தா கூடிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம தமோ குணத்தில் இருந்துரும். தமோ குணம் அப்படின்னா லேசியாக இருக்கிறது, செய்கிற வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட்டோட செய்ய மாட்டோம். ஆனால் டெசிஷன் எடுப்போம். டெசிஷன் எடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பின்வாங்கிடுவாங்க. ஒரு பிளான் பண்ணுவாங்க, அது கரெக்டாக பிளான் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போதே தமோகுணம் என்ன பண்ணுன்னா, அந்த லேசினஸ் என்ன பண்ணுன்னா, வேண்டாம் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. இல்லைன்னா அந்த பிளானை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போகும்போதே இந்த கமிட்மெண்ட்லாம் வேண்டாம், என்னால் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அந்த லேசினஸ் வந்து அவங்கள பண்ண விடாமல் தடுக்குது. ஸோ இந்த வாதம் பாடியில் அதிகமானால் நமக்கு நம்ம இந்த கேரக்டரில் தான் இருப்போம். அந்த கேரக்டர் தான் நமக்கு வந்து ரெகுலராக இருக்கும். ஸோ இந்த பிரகிருத்தியை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா பித்தா பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகும், வாயில் வெடிப்பு வரும், காலில் வெடிப்பு வரும்னு நம்ம நேற்றுக்கே பார்த்தோம். ஸோ ஹீட் அதிகப்படியான ஹீட் இருந்தாலும் நம்ம பாடி வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கும். ரஜோகுணம், கோபம் வரும், பயங்கர எனர்ஜி வந்து ஜாஸ்தி ஆகிடும். அட் த சேம் டைம் அந்த எனர்ஜி ஜாஸ்தி ஆகும்போது அல்சரே வந்துடும். பித்தா பாடிக்கெலாம் பார்த்தோன்னா ஈஸியாக அல்சர் ஆகிடும். அவங்க கோவப்படுவாங்க. ஒர்க்கு வந்து ஈஸியாக அவங்கள பிஸ்னஸ் மைண்டாக இருந்தால் கூட சூப்பராக அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க, பிளான் பண்ணி செஞ்சு. பட் ரஜோகுணத்தோட நான் ஜெயிச்சே ஆகணும், நான் இப்படித்தான் வாழணும், இந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அந்த குறிக்கோளை நோக்கியே போயிட்டு இருப்பாங்க. ஸோ வாத்தாவுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த குணத்தில் இருக்கிறவங்க இந்த பிரகிருத்தியில் இருப்பாங்க அப்படின்னு நீங்களே எதிராளியை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், உங்களுக்கு நீங்களே வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இன்னைக்கு நம்ம வந்து தமோ குணத்தில் இருக்கோமா, அது வந்து ரெகுலராக இருக்கும். இந்த வாத்தா கூடி இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தோன்னா ரெகுலராக அந்த தமோ குணத்தில் தான் இருப்பாங்க. சீக்கிரமாக எந்திரிச்செல்லாம் வேலை பண்ண மாட்டாங்க. ஸோ லேட்டாக தான் ஒர்க் நடக்கும். பிளான்லாம் பண்ணிவிடுவாங்க, திடீர்னு நாளைக்கு அந்த பிளானை மாற்றுவாங்க, கமிட் ஆகிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கமிட்மெண்ட்லேருந்து வெளியவும் வந்துடுவாங்க. அவங்க ஞானிகள்னு சொல்லவே முடியாது. ஞானிகள் மாதிரி தெரியும், அது ஞானிகள்னு சொல்லிட முடியாது. ஸோ இந்த தமோ குணத்தை விட்டு வெளியே வந்து அடுத்து நம்ம ரஜோகுணத்துக்கு போயே ஆகணும். ஸோ இந்த 3 பிரகிருத்தியும் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம நினைச்சா சேஞ்ச் பண்ண முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும். தமோ குணத்துல இருந்து அந்த பித்தாக்கு அந்த இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும், இந்த ரஜோகுணத்துக்குள்ள வர ஆரம்பிக்கணும். என்னாலையும் முடியும், நானும் சக்ஸஸ் ஆகி காட்டுவேன் அப்படின்னு மொதல் ஸ்டேஜில் இல்லாமல் அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த கப உடம்புக்காரங்க சூப்பர் கேரக்டராக இருப்பாங்க, எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவாங்க. ஸோ காமாக ரிலாக்ஸாக எல்லா வேலைகளும் பண்ணுவாங்க. அவங்களையும் பார்த்தா தமோ குணத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் சத்வகுணம். எல்லாரும் பிளான் பண்ணது நிறுத்தி நிதானமாக இது பிளான் பண்ணால் சக்ஸஸ் ஆனாலும் சரி ஃபெயிலியர் ஆனாலும் சரி நம்ம பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு மைண்ட். அவங்களுடைய உடம்பு வந்து பயங்கர குண்டாக இருக்கும். ஸோ அவங்க யோகாலாம் நல்லா ஈஸியாக வளைச்சு பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபேட் வந்து குறையவே குறையாது. குண்டாவே இருக்காங்கன்னு அவங்கள கேலி பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்கு அந்த பிரகிருதி இருக்குன்னா அவங்க எவ்வளோதான் சாப்பாடு குறைச்சாலும் உடம்பு கூடுமே தவிர குறையிறதுக்கு கஷ்டம். சில பேரால் முடியும், சில பேரால் அந்த பாடியோடைய அந்த இதில் தான் இருப்பாங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. யோகா பண்ணினாலும் அவங்களுடைய உடம்பு வந்து வளைஞ்சு கொடுக்கும். ஆனால் வாத்தா பாடிக்கு வந்து யோகா பண்ணால் ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும், அவங்களால வளைய முடியாது, செய்ய முடியாது. அந்த தமோ குணமே என்ன பண்ணுன்னா அந்த சரியாக பண்ணவும் விடாது அந்த வாத்தா பாட்டிக்கு. ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய டிசீஸ்லாம் நேற்றே பார்த்தோம். பேக் பெயின் வரும், மூட்டுகளில் ப்ராப்ளம் வரும், சர்விக்கலில் ப்ராப்ளம் வரும். ஸோ இவங்களுக்கு இந்த வாதம் கூடுறதுங்கிறது இப்போ உள்ளே கூடிட்டு இருக்கும். ஏதோ ஒரு சிம்டம்ஸ் கொடுக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபுட்டில் சேஞ்ச் பண்ண மாட்டோம், மைண்ட் அளவுலையும் சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ கடைசி ஒரு 60-50 வயசு வரும்போது அது வெளியே காட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ வாதம் பயங்கரமாக கூடி இந்த மாதிரி பேக் பெயினும் மூட்டில் வலியும்
ஸோ மற்ற இடங்கள்ல பெயினும், அப்புறம் பின் முதுகில் பிடிக்கிறது, ஸோ முன்னெஞ்சு அப்படியே அமுக்கிற மாதிரியும் இருக்கும். ஹார்ட் ப்ராப்ளமும் சீக்கிரமாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும் டிசீஸ். ஸோ இதை நம்ம மூணையுமே பேலன்ஸ் பண்ணி ஆகணும். இப்போ சத்வகுணம்னு கப உடம்புக்காரங்களுக்கு வந்து அந்த சத்வகுணம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இவங்க ஈஸியாக ஞானத்தை அடைய முடியும். இந்த கப உடம்புக்காரங்க ஒன்று கேட்ச் பண்ணாங்கன்னா மெமரி வந்து என்ன சொல்கிறது, பல வருஷம் கழித்து நம்ம இது சொன்னேனே நீ வந்து ஞாபகம் வச்சிருக்கியான்னு கேட்டால் மெமரி அந்த பவர் வந்து பயங்கரமாக இருக்கக்கூடியவங்க இந்த ஸ்லேத்மா உடம்புக்காரங்க. ஸோ அவங்களுக்கு மெமரி பவர் பயங்கரமாக இருக்கும். இந்த குணத்தை வச்சே இவங்க என்ன பிரகிருத்தின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. சிரிச்ச முகத்தோட எல்லாரோடையும் ஜாலியாக பழகுவாங்க, செய்வாங்க. ஸோ எல்லாரும் பழகுறாங்களே அப்படின்னா 3 குணமும் இருக்கும். அதில் எது வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம நோட் பண்ணணும். எல்லாருமே 3 குணத்தில் இருப்பாங்க. சில பேர் நல்லாவும் சிரித்து பேசுவாங்க, சில பித்தமும் கபமும் சேர்ந்து இருக்கும். இதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எது வந்து கபம் கூடி பித்தம் குறைஞ்சிருக்கும், ஒரு அந்த சீசன் வரும்போது அந்த காத்தடிக்கிற டைமில் வந்து இந்த பித்தம் கூடும், கபம் வந்து கொஞ்சம் உள்ளே போய்க்கும். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ 2 பிரகிருத்தியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம உடம்பே வந்து 2 பிரகிருத்திலையும் இருக்கலாம், ஸோ ஒரு பிரகிருத்திலையும் இருக்கலாம். ஸோ எந்த நேச்சரில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது நீங்களே தான் கண்டுபிடிக்கணும். இப்போ சீசன் வரும்போது இந்த காற்று அடிக்குதுனாலே உடம்புல வெடிப்பு வரும், பாடி ஹீட் ஆகும். ஸோ அப்போ பித்தா கூடுது, அப்போ கபம் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது. ஸோ அடுத்து வந்து குளிர்காலம் வரும்போது அந்த கபத்தினால கஷ்டப்படுவாங்க. ஸோ இது எது கூடுது குறையுது, இந்த 2ல் இருக்கக்கூடிய அந்த பிரகிருதி பார்த்தோன்னா எது கூட குறைய இருக்குது அப்படிங்கிறது நீங்களே ஜட்ஜ் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இல்லை முடியவே முடியலன்னா உங்களுடைய கேரக்டர் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சில டைம்ஸில் நல்லா சிரித்து பேசுவோம், நல்லா எப்படி இருப்போம்னா காமன் ரிலாக்ஸாக போகும். சில காலத்தில் வந்து பித்தா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பயங்கர கோவப்படுறது, செய்கிறது, வெடிப்பு வர்றது, ஸோ பாடியில் ஹீட்டு இன்க்ரீஸ் ஆகுறது, அப்புறம் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றது, ரொம்ப பசிக்கும். பித்தா பாடிக்கு வந்து அடிக்கடி பசிக்கும், அடிக்கடி சாப்பிடணும்னு தோணும். இவங்க வந்து ரொம்ப லீனாக இருப்பாங்க, வேற சாப்பிட எவ்வளோதான் சாப்பிட்டாலும் மோஷன் போய்கிட்டே இருக்கும், நல்ல மோஷன் போயிடுவாங்க. ஈஸியாக மலம் கழிவுதல் அப்படிங்கிறது பித்தா பாடிக்கு இருக்குது. இவங்க அடிக்கடி வந்து இவங்க பேதி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து ஈஸியாக கிளென்ஸ் ஆகிடும். பாடியில் ஹீட் வந்து இருந்துட்டாலே அதுவே நம்மளை வந்து சுத்தப்படுத்தும். உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை ஈஸியாக வெளியேற்றிடும். பொதுவாக நம்ம காய்ச்சல் வந்துட்டாலே பாருங்கள், நமக்கு டிசென்ட்ரியும் சேர்ந்து ஆகும். அப்போ பாடியில் பித்தா பாடிக்காரங்களுக்கு பித்தா பிரகிருதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுடைய நேச்சர் எப்படி இருக்கும், அடிக்கடி சாப்பிட்ட சாப்பாடு மலமாக சாப்பிட்ருப்பாங்க, உடனே மோஷன் போகிறேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாடியில் ஹீட் இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகத்தை ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா பித்தா பாடிக்கு இருக்குது. ஸோ வாத்தா பாடிக்கு ஒன்று சொன்னாலே புரிகிறது கஷ்டம், மெமரி பண்ணுறது கஷ்டம். நான் பித்தா பாடிக்காரங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க, ஆனால் அப்ளை பண்ண மாட்டாங்க, ரஜோகுணத்தில் இருந்துருவாங்க. ஆனால் கபாபாடி என்ன பண்ணுவாங்கன்னா லேட்டாக அப்சர்வ் பண்ணுவாங்க, ஆனால் நீட்டாக அதனுடைய நுணுக்கத்தை எடுத்துட்டு அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு அந்த நுணுக்கத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சு ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு ஞானத்தை அடைஞ்சிட்டு போயிடுவாங்க. அது சாத்விக் குணம். ஸோ சத்துவ குணம் அப்படிங்கிறது காமா, எல்லார்கிட்ட எப்படி பேசணும், பொறுமையாக அழகாக சிரிச்ச முகத்தோடு பேசி கவர்ந்துடுவாங்க கப உடம்புக்காரங்க. ஸோ நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நானும் பார்க்குறேன். ஸோ இந்த பிரகிருத்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அவங்க என்ன நேச்சரில் இருந்துட்டு நம்மக்கிட்ட பழகுறாங்க அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் ரசிக்கலாம். ஸோ இது வந்து மாற்றணும்னு நினச்சா மாற்ற முடியாது. ஸோ நம்ம மாற்றணும்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ அவங்க நினச்சா மட்டும்தான் அவங்களுடைய ஃபுட்டில் அவங்க கையை வைக்கணும். அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும். அதே மாதிரி அவங்களுடைய மைண்டை அவங்களே மாற்றினா மட்டும்தான் அவங்களால தான் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். நம்ம சொல்லி கொடுக்க தான் முடியுமே தவிர உங்களை வந்து மாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது நீங்களே உணர்ந்து மாற்றினா மட்டும்தான் நம்மளால் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியும். 3 தோசாஸை பேலன்ஸ் பண்ண முடியும். 5 பஞ்சமகாபூதாஸ், அதாவது மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த பஞ்சபூதாஸை பற்றி கொஞ்சமாக டச் பண்ணிடலாம். பஞ்சபூதாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி
நம்ம நம்மளுடைய உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. இப்போ ஆகாச தத்துவத்துல இருந்து வந்தது இந்த ஏர், அந்த ஏர்ல இருந்து வந்தது ஃபயர்ல இருந்து வந்தது நீர், அடுத்த தத்துவம் மண். ஸோ இந்த அஞ்சும் வந்து மேலே இருந்து இறங்கி இப்படி நம்ம பாடியில் இயங்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், கீழே அந்த வாதம் இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம், இடுப்புக்கு கீழே உள்ளது எல்லாமே வாதம்னு பார்த்தோம். ஸோ அந்த இடம் எல்லாமே மண் தத்துவம். அதுக்கு கொஞ்சம், அதாவது அந்த சக்கராஸ் மூலாதார சக்கரான்னு சொல்லுவோம், அது வீக்காக இருந்துச்சுன்னா வாதாபாடின்னு சொல்லலாம். அப்படியே சக்கராவையும் கனெக்ட் பண்ணலாம் இதில். ஸோ அதுக்கு தான் நம்ம யோகா பண்ணி சக்கரா பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ எதையோ ஒன்று நீங்கள் பேலன்ஸ் பண்ணினா குணங்களும் பேலன்ஸ் ஆகும், 3 தோசாஸும் பேலன்ஸ் ஆகும். ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மூலாதார சக்கரான்னு இருக்குது. ஸோ மூலாதார சக்கராவில் இருக்கிறவங்க லேசியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அது வீக்காக இருந்ததுன்னா. ஸோ அபானன் கூடி போயிருக்கும். இன்னும் பஞ்ச வாயு தசவாயுக்களையும் கொண்டு வரலாம் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே ஆன்மீகம் தான். ஸோ அந்த தசவாயுக்களையும் வந்து கொண்டு வரலாம். இப்போ அபானன் கீழே இருக்குது, அபானன், சமானன், உதானன், வியானன், பிராணன், இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதோட சேர்த்து வாயுக்களையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா எதையோ ஒன்று நீங்கள் பிடிக்கணும், அதுதான் எய்மாக வச்சுக்கணும். இப்போ லைஃப்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, எது மூலமாக நம்ம உடம்பு இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சக்ராஸ்னு கொண்டு வந்தேன், இப்போ பஞ்ச மகா பூதங்கள்னு கொண்டு வந்தேன் இல்லையா. கீழே இருக்கக்கூடியது மண் தத்துவம். மண் தத்துவத்துக்கு அடுத்தது சுவாதிஷ்டானமாக இருக்குது. அது சுவாதிஷ்டானம் இருக்கக்கூடிய இடமும் உங்களுக்கு தெரியும், அது நீர் தத்துவத்தினால ஆனது. ஸோ சுக்ல ஸ்ரோனிதம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ காம உணர்வுகள் எழக்கூடிய ஒரு இடம், அந்த இடமா இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடியது நீர் தத்துவம். ஸோ இந்த இது வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு செக்ஸுவல் தாட்ஸ் நிறைய வரும். ஸோ காம உணர்ச்சிகள், ஆசைகள். இந்த காமம் அப்படின்னா செக்ஸுவல் சம்மந்தமான விஷயம் மட்டும் காமம் கிடையாது. ஃபுட்டில் ஒரு காமம்னாலே ஆசைன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபுட்டு மேலே ஒரு அதீத ஆசை ஏற்படும். ஸோ இந்த நீர் தத்துவத்தை வந்து பேலன்ஸாக வச்சுக்கணும். ஸோ அடுத்ததாக ஃபயர் அப்படிங்கிறது மணிப்பூரக சக்ரா, இது பித்தத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த சக்ராவையும் நம்ம வந்து பேலன்ஸாக வச்சுக்கணும். அதுக்கு தான் யோகா அப்படின்னு சொல்லி 7 சக்ராஸையும் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி டெய்லி நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒன்று பண்ணினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த சக்ரா பேலன்ஸ் ஆகிடும். இந்த சக்ரா பேலன்ஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபுட்டில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அந்த புரிதலோட சாப்பிட்ற சாப்பாடு தான் இதை அப்படியே பேலன்ஸாக வச்சுருக்கும். இங்கே கரெக்டாக ஆசனாஸ் பண்ணிவிட்டு அங்கே ஃபுட்டில் போய் தப்பு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் பேலன்ஸ் பண்ண சக்கரா என்ன ஆகும்னா இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் கையில் நீர் நிறைஞ்ச காய்களை சாப்பிட்டு அந்த நீர் தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, எந்த அளவுக்கு நமக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒன்று நிறைய எடுத்துக்கிறோம். அப்படி இல்லாமல் அந்த அந்த ரசாசையும் பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நேற்று இது பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து மணிப்புர சக்கரா பார்த்தோமா, அஜாட்ராக்னி அப்படிங்கக்கூடிய அக்னி அங்கே தான் இருக்குது. ஸோ 13 அக்னிகள் அங்கே இருக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று ஜாத்தராக்னி, அடுத்து சப்த தத்வாக்னி அப்படின்னு பார்த்தோம். சப்தன்னா 7, இப்போ ஜாத்தராக்னி 1, 8 ஆயிடுச்சு. அடுத்ததாக பஞ்சபூதாக்னி அப்படின்னு பார்த்தோம். பஞ்சபூதன்னா 5ன்னு பார்த்தோம். ஸோ மொத்தம் 13. ஸோ 1 + அந்த சப்த தத்துவாக்னி 7 + இந்த 5 பஞ்சபூதாக்னி 5, மொத்தம் சேர்த்தது 13 அக்னி இந்த மணிப்பூரக சக்கரத்தில் ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு. இதை நம்ம யாக குண்டத்தில் நம்ம இப்படி தான் வளர்த்துட்ருக்கோம். வெளியில் என்ன இருக்கோ அதுதானே உள்ளே இருக்குன்னு பார்த்தோம். அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குன்னு பார்த்தோம். ஒரு யாகத்தை வளர்த்தா கூட எல்லா பழங்களும் போடுறோம் அப்படின்னா அந்த பழங்கள் நல்லா பஸ்பம் ஆகணும் அப்படின்னா ஒரு நெய்யை விடுறோம் இல்லையா. அப்போ ஹீட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகணும்னா நெய்யை விட்டாதான் நம்ம பாடியில் நெய்யை, அதுக்கு தான் வந்து ஃபுட்லேயுமே ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றி அஷ்டசூர்ண பொடியை போட்டு சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அக்னி பலம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வெளியே எப்படி யாகம் வளர்க்கும் போது நெய்யை விட்டு அந்த இதை வந்து நல்லா வளர்க்குறாங்களோ அப்போ தான் எல்லா பொருளையும் போடும்போது நல்லா அந்த ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், அதை வந்து பஸ்பமாக்கும். அதே மாதிரி உள்ளேயும் வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகணும் இல்லையா. அப்போ நெய்யை ஊற்றி நல்ல அந்த ஹீட்டை வளர்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு மீலில் கொஞ்சம் நெய் ப்ளஸ் அந்த அஷ்டசூரணம் போட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது முந்தி காலத்தில் வழக்கத்தில் இருந்தது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த இலையில எல்லாம் பரிமாறினதுக்கு அப்புறமா
தண்ணியை கையில விட்டு அதை குடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க. ரீசன் என்னன்னா, வாயுக்கள் நல்ல மேலே ஏறும். ஸோ மேலே ஏறும்போது அதை நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் குறைக்கணும். மேலே ஏறின வாயுக்களை கீழே அனுப்பணும்னா அந்த பிராணனை வந்து பிராண சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு வாயு ரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமாக ஒரு மடக்கு தண்ணி மட்டும் குடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த வாயு வந்து பேலன்ஸ் ஆகிடும். இப்போ எந்த பொருளை போட்டாலும் ஈஸியாக நம்மளால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் 3 தோசாஸை. ஸோ இந்த முறைகளில் நம்ம வந்து சாப்பாடு அப்படிங்கிறது வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிராணனுடைய சக்தியும் நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் அக்னி பலமும் வந்து சரியாக இருக்கும். ஸோ சாப்பிட்ட சாப்பாடு வந்து செரிமானமாகும். ஸோ இந்த அக்னியை வந்து அணைக்கக்கூடாது. நம்ம கூலிங்கான ஐட்டமை நிறைய எடுத்துக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸை கண்டிப்பாக தவிர்க்கணும். இப்போ மாவுலாம் நிறைய ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்து அதுதான் தோசை வார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி தோசை வார்க்கிறத தவிர்த்துடுங்க. வெளியில் வச்சு இன்னைக்கு என்ன அரைக்கிறோமோ அந்த மாவை காலி பண்ண பாருங்கள். ஸோ அந்த அக்னி பலத்தை குறைக்கிறதே அந்த மாவு தான். ஸோ ரொம்ப புளிச்சது ஃபெர்மெண்டட் அந்த மாவை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது. ரொம்ப புளிச்ச ஐட்டம்ஸ் எடுக்கக்கூடாது. ரொம்ப அது எல்லாத்தையுமே அது எல்லாமே அக்னி பலத்தை வந்து குறைச்சிடும். ஒரு வாழைப்பழத்தை போட்டால் கூட உடனே பசுமாக்கக்கூடிய சக்தி இந்த 13 அக்னிக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த அக்னியவே வந்து இது பண்ணுறோம். அப்போ நம்ம உடம்புல உஷ்ணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒருத்தங்களுடைய உடம்பு ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கு, அக்னி பலம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். யாருக்கு ஜில்லுன்னு இருக்கும்? இறந்தவங்களுடைய உடம்ப தொட்டு பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்குமா? ஸோ அப்போ என்ன நம்ம இருக்கும்போதே நம்ம உடம்ப அப்படி வச்சுக்கணுமா? அப்போ அக்னி பலம் தொட்டா ஓரளவுக்கு சூடு இருக்கணும். அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணி அப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு மூலமா தான் இந்த உடம்புல வந்து அந்த சில்னஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ என்ன சாப்பாடு போட்டோம், அக்னி பலத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்றது, இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தாலே வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே திறந்துடலாம் ஈஸியா. நம்மளை கவனிக்க 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 வெளியில என்ன பண்றாங்க, யார் எப்படி இருக்காங்க, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற தாட்டே நமக்கு வரவே வராது. ஸோ இது ஆராய்ச்சி பண்ணி பண்ணி எந்த ஃபுட்டை கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு தான் மிளகு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். அஷ்டசூர்ணங்களை போட்டு நம்ம சமைச்சுக்கலாம். ஸோ இந்த மிளகுலேயே அந்த பாடி அந்த அக்னியை வந்து வளர்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குது, நெய்லையுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம உள்ளே போடும்போது அக்னி பலமும் கூடும், பிராணனுடைய சக்தி மேலே இன்க்ரீஸ் ஆகும், வாயுவும் வந்து சமநிலைக்கு வரும். ஸோ அடுத்த சக்கரா அப்படின்னு போனோம்னா காற்று. இப்போ ஃபயர் வரைக்கும் பார்த்துட்டோம், மண் பார்த்தோம், மூலாதார சக்கரா, சுவாதிஷ்டானத்துக்கு வந்து நீர் பூத்தம், அடுத்ததாக மணிப்புரத்துக்கு ஃபயர் பூத்தம், அடுத்து காற்று அநாகத சக்கராக்கு வந்துடுறோம். ஸோ இங்கே வந்துட்டோம் அப்படின்னாலே இந்த 3 கீழே இருக்கக்கூடிய 3 சக்கராவையும் இந்த 3 பூதங்களையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுலேயே ரொம்ப கஷ்டம் மூலாதார சக்கராவை பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த தமோ குணத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு நம்ம படாத பாடு பட்டு மேலே ஏறி அந்த நீரை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணினோன்னா அடுத்து மணிப்புர சக்கராக்கு போயிடலாம். அடுத்ததா காற்று அப்படிங்கிறதுக்கு வந்தாச்சுன்னா நீ பிரச்சனையே இல்லை. அன்பு பிறக்கக்கூடிய இடமே தைமஸ் அப்படிங்கக்கூடிய அந்த கிளாண்ட்ல தான், அந்த அநாகத சக்கரத்துல தான் வந்து அன்பு அப்படிங்கிறதே பிறக்க ஆரம்பிக்குது. இந்த ஃபயரை ஜெயிச்சாச்சுன்னா, இந்த ஃபுட்டு மூலமா இந்த அக்னி பலத்தை கூட்டி ஃபயரை ஜெயிச்சு மேலே வந்தாச்சுனாலே அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அதுதான் கபவாதிகளுக்கு ஈஸியா அந்த அன்பு அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும். அவங்க அடுத்த குணத்துக்குள்ள பயணிக்க ஆரம்பிப்பாங்க. 3 குணம் தானே இருக்கு, அடுத்ததான் என்ன ஒரு குணத்தை சொல்றீங்க அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? இந்த 3 குணத்தையும் தாண்டின ஒரு குணம் இருக்கு, குணாதீத்த நிலை. அதாவது முக்குணத்தையும் கடந்து மேலே வந்தாதான் அந்த அன்பு அப்படிங்கிறதே பிறக்குது. இதுலதான் முழுமை அப்படிங்கிறதே கிடைக்குது. இதை அட்டைன் பண்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆயுர்வேதாவே படிக்கிறோம். அப்போ ஃபுட்டு மூலமாகவும் அந்த அன்பை கொண்டு வரலாம். சாத்விக் ஃபுட்ஸ் மூலமாகவே நமக்கு 80% வந்து நம்ம பாடியில் டிசீஸ் க்யூராகவும் பார்த்தோம். அதே மாதிரி மைண்டுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தான், இந்த டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த சாத்விக் ஃபுட்ஸை எடுக்கிறோம். ஸோ 80% உங்கள் கையில் இருக்குது, அதுவும் ஃபுட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து மைண்டெல்லாம் வச்சு இப்படி இரு அப்படின்னாலும் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே கேட்காது. இந்த சாத்விக் ஃபுட்டை போட்டு நீங்கள் மைண்டு பற்றின விஷயங்கள் கேட்க அந்த பேரானந்தத்துக்குள்ளே அந்த அன்பு அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்குள்ளே பயணிக்கிறதுக்கு இந்த ஃபுட்டே ஹெல்ப் பண்ணுது.
ஸோ இப்படி தான் மேலே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஆகாசம், ஸ்பேஸ், ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜென்மா எடுத்திருக்கோம். அந்த ஆகாச தத்துவத்தை அடைஞ்சாச்சுன்னா வேற ஒன்றுமே இல்லை இதுக்கப்புறம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆயுள் அப்படிங்கிறது நமக்கு அவசியமாக இருக்குது. ஸோ நீண்ட காலம் வாழ்கிறதுக்கு ரீசன், ஞானிகள்லாம் யாருமே நீண்ட காலம் வாழ்ந்ததே கிடையாது. ஞானதேவர் எடுத்துக்கிட்டாச்சுன்னா 22 வயசுலேயே சமாதி. ஸோ வள்ளலார் எடுத்துக்கிட்டாச்சுன்னா 50 வயசுலேயே சமாதி. இன்னும் துக்காராம் மகாராஜா எடுத்துக்கிட்டாச்சுன்னா 40 வயசுக்கு மேலே இல்லை. ஸோ இப்படி பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரியுது லைஃப்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்குது, ஆனந்தத்தையே அடைஞ்சாச்சு. வேணா இருக்கிறாங்கன்னா நமக்கு மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்னு தெரிஞ்சு ஐக்கியமாயிட்டு நம்ம அந்த கடவுள்கிட்ட ஐக்கியமாகிறதுக்கு வந்திருக்கோம். அதை நம்ம புரியலை, அது நம்ம புரியாமல் இருக்க தான் நம்ம ஜென்மங்கள் வந்து நிறைய எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஞானிகளுக்கு ஜென்மமே கிடையாதா அப்படின்னா அவங்க நினைச்சா எடுத்து நமக்கு கருணை, அந்த காருண்யம் காட்டுறதுக்காக வேண்டி இவங்களும் பொழைச்சு போட்டுமே, இவங்களும் அந்த நிலைக்கு வரட்டுமேன்னு அவதாரம் பண்ணி அவங்களுக்கு அவங்க வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக அவதாரம் பண்ணியிருக்காங்களே தவிர ஞானதேவரோ இல்லை வள்ளலாரோ இன்னும் சித்தர்கள் முனிவர்கள்லாம் வந்திருக்காங்கன்னா இந்த ஹெர்பல் திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறதுக்காக அவதாரம் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் அதே நிலையில இருந்து அப்படியே அந்த நிலையை விட்டு மாறாம அதுலயே ஒடுங்க தெரிஞ்சிருக்கு. ஆனா நமக்கு வந்து இன்னும் பற்று, என்னுடைய குழந்தை, என்னுடைய குடும்பம், உலகமே நம்மளுடைய குடும்பம். ஸோ அந்த ஃபீலுக்குள்ளே போகிறதுக்கு தான் இந்த ஆயுர்வேதா. அந்த லைஃப், அந்த அறிவை வந்து கெயின் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட்டெல்லாம், இந்த மெடிசின்ஸ்லாம் வந்து கடைப்பிடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான், வேற எதுவுமே இல்லை. ஆயுர்வேதா ஆன்மீகத்தை நோக்கி போகக்கூடியது தான் ஆயுர்வேதாவே. ஸோ இந்த லைஃப் பற்றின இந்த அறிவு வந்து நமக்கு வளர 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 அடுத்த அறிவு நிலைக்குள்ளே பயணிப்போம். இப்போ 6வது அறிவில் இருக்கக்கூடிய நம்ம 7வது அறிவுக்குள்ளே போவோம். அந்த 7வது அறிவுக்குள்ளே நம்ம பயணிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா நம்மளை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து 8வது அறிவுக்குள்ளே போய் ஞானியாக மாறி மற்றவங்க எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு அறிவுக்குள்ளே போவோம். ஸோ இப்போ வள்ளலார் எடுத்துக்கிட்டோம்னா 13வது அறிவில் இருக்காங்க. அப்போ அந்த நிலைன்னா எப்படி ஜோதியாக கலந்துருக்காங்க அப்படின்னா, ஸோ சமாதி அடையக்கூடிய ஒரு அறிவாவது நமக்கு இருக்கா? எப்படி மூச்சை கண்ட்ரோல் கொண்டு வந்து மூச்சையே நிப்பாட்டி கேவல கும்பக்கம் ஆக்கி எப்படி அந்த நிலையில இருக்கிறதுன்னு நமக்கு அந்த அறிவு இருக்கா? இல்லையே. ஏதோ மூச்சு பயிற்சி பண்றோம், கபாலை பத்தி பண்றோம், கொஞ்ச நேரம் மூச்சு நிக்குது, அதுவே எவ்வளோ ரிலாக்ஸேஷன் கொடுக்குது மைண்டுக்கு. அது ஏன் அதை பிடிச்சிட்டு இன்னும் மேலே ஏற தெரியல நமக்கு? ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்? இப்போ வாசியை எப்படி நமக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணுறது? இந்த வாயுவை வச்சே நம்ம ஞானத்தை அடைகிறதுக்குன்னு ஒரு வழி இருக்குது. ஸோ யார் யாருக்கு எந்தெந்த முறை தெரியுதோ அதை வச்சு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பேரானந்தத்தை அட்டைன் பண்ணிக்கலாம். அல்டிமேட் எய்ம் என்னன்னா, ஆயுர்வேதாவுடைய எய்மு நம்ம லைஃப் பற்றின அறிவை தெரிஞ்சுட்டு பேரானந்தத்தை அடைகிறதுங்கிறது தான் இங்கேயும் ரிஷிஸும் அந்த தன்வந்திரியும் சொல்ல வர்றார். ஸோ இந்த மாதிரி லார்டு அந்த இந்திராவும் காசியில் இருக்கக்கூடிய அந்த ராஜா திருகத்தமஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ராஜா வந்தவர் தான் இந்த தன்வந்திரி திவோதசா அப்படிங்கக்கூடிய பேர்ல நமக்கு ஆயுர்வேதாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு, தன்வந்திரிக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ என்னன்னா, இந்த லார்டு தன்வந்திரி எப்படி நமக்கு வந்து இந்த ஆயுர்வேதாவை கையில் கொண்டு வந்து கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்கு. எப்படின்னா, லார்ட் இந்திரா வந்து அவனுடைய எலிஃபண்ட்ல யானை மேலே உட்காந்துட்டு பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது துர்வாசர் அப்படிங்கக்கூடிய முனிவர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. துர்வாசருக்குலாம் பயங்கர கோபம் வரும். ஏதாவது அக்செப்ட் பண்ணலைனாலோ, அவர் சொல்றது கேட்கலனாலோ, அவர் பிடிக்காத விஷயம் செஞ்சிட்டாலோ உடனே சாபம் கொடுத்துருவார். அப்பேற்பட்ட கோபக்கார முனிவர்னு சொல்லலாம். ஸோ துர்வாசர் வர்றார், லார்டு இந்திராவை மீட் பண்ணுறார். ஆஹா, இந்திரனை பார்த்தோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் ஒரு பூமாலையை போடுவோம்னு அவருக்கு பூமாலையை போட்டார் இந்த துர்வாசர். அப்போது அந்த இந்திரா என்ன பண்ணுறான்னா, அந்த மாலையை எடுத்து யானைக்கு போட்டுட்டான். அந்த யானை என்ன பண்ணுதுன்னா, உடம்புல ஒரு மாதிரி இருக்குது, இது எவ்வளோ நேரம் போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லி, அந்த துர்வாசருடைய மதிப்பு யானைக்கு தெரியுமா? ஆனால் இந்திரனுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அவன் என்ன பண்ணுறான், யானைக்கு போட்டதுனால அந்த யானை என்ன பண்ணுதுன்னா அதை தூக்கி எரிஞ்சிருது. உடனே இந்த துர்வாசருக்கு பயங்கர கோபம். நான் போட்ட மாலையை நீ வந்து யானைக்கு போட்டதுங்கிறது தப்பு, அதில் அந்த யானை வேற வந்து மதிக்காம தூக்கி போட்டிருக்கு. இப்போ மதிக்காதவன் வந்து
எதுக்கு வந்து இந்த லோகத்தில் இருக்கணும், அப்படியே இருந்தாலும் ஏன் இந்த இந்திரனுக்கு இவ்வளோ பவர், ஆணவக்காரனுக்கு எதுக்கு இந்த பவர்லாம் அப்படின்னு சொல்லி இந்திரனுக்கு இருக்கக்கூடிய பவர் எல்லாத்தையும் பறிச்சிடுறாங்க. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவாசுக்கும் அந்த இந்திரனுக்கு பவர் போச்சுன்னா கூட இருக்கக்கூடிய அந்த தேவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பவர் எல்லாமே போயிடுது. உடனே அசுரர்களுக்கு இதுதான் சான்ஸ். இப்போ போட்டு சண்டையெல்லாம், அப்போ அந்த அந்த இடத்த நம்ம பிடிச்சிக்கலாம் இல்லையா. அசுரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இந்திரன் இருக்கக்கூடிய அந்த இடத்த பிடிச்சிக்கலான்னு சொல்லி அந்த இடத்துல போய் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இந்திரன் இந்த மற்ற தேவர்கள் எல்லாருமே வந்து லார்டு பிரம்மா கிட்ட வந்து வேண்டுறாங்க. ஐயோ எங்களால் வந்து எங்களுக்கு சக்தி எல்லாமே போயிடுச்சு, இந்த மாதிரி துர்வாசர் வந்து சாபம் கொடுத்ததுனால எனக்கு போனது மட்டும் இல்லாமல் கூட இருந்த எல்லா தேவர்களுக்கும் இந்த சக்திகள் எல்லாமே போயிடுச்சு. ஸோ என்னுடைய சக்தியை மீட்டு எடுக்கணும், எனக்கு கொடுங்க, அப்போ தான் அசுரன் கிட்ட இருந்து நாங்கள் வந்து எங்களை சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டதும், இது என்னால் முடியாதுப்பா, லார்டு விஷ்ணு கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி அவரே அனுப்பி வைக்கிறாரு. அங்கே லார்டு விஷ்ணு கிட்ட போனால் இது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஸோ ஒரு ஒரு முனிவர் ஒரு அமிர்தத்தை கொண்டு வருவார், அதை நீங்கள் குடிக்கிறதுக்கு ஒரு இது நீங்கள் பண்ணணும். கண்டிப்பாக மலையை கடைஞ்சாதான் உங்களுக்கு அமிர்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். நானே அவதாரம் பண்ணுறேன், கூர்ம அவதாரம் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே அவதாரங்கள் எல்லாமே தெரியும். அதில் ஒரு அவதாரம் கூர்ம அவதாரம். ஸோ கூர்ம அப்படின்னா ஆம அவதாரத்தில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தேவர்கள் கிட்ட சொல்கிறாரு. தேவர்கள் மட்டும் அந்த மலையை கடைகிறதுங்கிறது சாத்தியப்படாது, உங்களுக்கு பவர் கம்மி. ஸோ அசுரர்கள் கூட்டத்துக்கு பயங்கர பலம் ஜாஸ்தி. அந்த மந்திரமலையை கடைஞ்சு எடுக்கணும்னா நீங்கள் அசுரர்கள் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும், அவங்களையும் கூட வந்து இந்த மலையை கடைய வைக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி லார்ட் விஷ்ணு வந்து கேட்டுக்கிறார். அடுத்து அந்த அவதாரம் எடுத்துடுறார், கூர்ம அவதாரம் எடுக்கிறாரு. மந்திரமலை அப்படின்னு சொல்லி பெரிய மலை. ஸோ அந்த மலையை கொண்டு வந்து கடல்ல வைக்கிறார். ஸோ அந்த கடல்ல வச்சதும் அது வந்து ஆட ஆரம்பிக்குது. அப்போதான் இவர் வந்து கூர்ம அவதாரம் எடுத்துட்டு அந்த மலைக்கு அடியில் நிற்கிறார். இவர் வந்து கீழே அந்த ஆமையோடைய ஓடு இருக்கிறதுனால இந்த மலை, இந்த மந்திர மலை வந்து நிற்குது, நல்லா ஸ்டெடியாக நிற்குது. இப்போ வந்து மலையை கடையணும் அப்படின்னா, இப்போ நம்ம தயிர் கடையிறதுக்கு என்ன பண்ணுறோம், அந்த மத்தை வச்சு நம்ம கடையிறோம் இல்லையா, அதே மாதிரி நமக்கு ஒரு கடையிறதுக்கு ஒரு கயிறு மாதிரி ஏதாவது வேணுமே அப்படின்னு சொன்னதும் வாசுகி ஞாபகம் வருது. ஸோ வாசுகி வந்து அந்த வாசுகி அப்படிங்கக்கூடிய அந்த பாம்பு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை மலையை சுற்றி நல்லா அந்த பாம்பை சுற்றி விட்டு, ஸோ இந்த பக்கம் தேவர்கள், இந்த பக்கம் அசுரர்கள்னு சொல்லி ரெண்டு பக்கமும் கடைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முதல்ல வந்தது ஹாலஹால விஷம். உடனே வந்து அந்த அந்த பாம்பில் இருக்கக்கூடிய அந்த விஷம் வெளியே வருது இல்லையா, அந்த விஷத்தை வந்து இவங்களால தாங்க முடியல. அந்த புகை எல்லாமே சுற்றி வருது. தேவர்கள்னாலையும் தாங்க முடியல, அசுரர்கள்னாலையும் தாங்க முடியல. இப்போ அமிர்தத்தை எடுத்தே ஆகணும், எடுத்தாதான் இவங்களுக்கு தேவர்களுக்கு பவர். அப்போ இந்த ஹாலஹால விஷத்தை கொண்டு போய் லார்ட் சிவா அங்கே பார்த்துட்டு இருக்காரு. சிவன் அண்ட் பார்வதி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க, இதை பார்த்துட்டு இருக்காங்க, இந்த விஷ்ணுவோடைய இந்த லீலையை. அப்போது கடைஞ்சு கொண்டு வந்து இந்த மாதிரி விஷம் வந்திருக்கு, இது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சிவன் கிட்ட கேட்டதும் அந்த சிவன் வந்து அந்த ஹாலஹால விஷத்தை வந்து குடிக்கிறார். குடிச்சிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து பார்க்குறான், நிறமாக வந்து உடம்பு மாற ஆரம்பிக்குது. உடனே இது வந்து முழுசாக உள்ளே போச்சுன்னா நான் சரியாக வராது அப்படின்னு சொல்லி கழுத்தை, இந்த கண்டத்தை பிடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ கண்டத்தை பிடிச்ச மாத்திரத்தில் ஸ்டாப் ஆகுது. அவர் குடிச்சிட்டு இருக்கும்போது சில அந்த விஷங்கள்லாம் கீழே அந்த செதறும் இல்லையா, நம்ம குடிக்கும்போது ஒரு 2 சொட்டு பால் குடித்தா கூட கீழே வந்து கொட்டும் இல்லையா. ஸோ தண்ணி குடிக்கும்போது பால் குடிக்கும்போது அதே மாதிரி அவர் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த விஷங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே செதறி இருக்கு. ஸோ அதுலேருந்து வந்தது தான் விஷ ஜந்துக்களான அந்த ஸ்கார்பியன், அதாவது தேல், பல்லி, பூரான், இதெல்லாமே இந்த ஜந்துக்கள் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ பார்வதி என்ன பண்ணுறான்னா சேஃப் பண்ணுறா. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கடைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிவனுக்கு என்ன நீலகண்டன் அப்படிங்கக்கூடிய பேரும் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அடுத்ததாக வந்து இந்த மலையை கடையிறதுக்கு போகிறாங்க. இப்போது விஷங்கள் வர்றது ஸ்டாப் ஆயிடுச்சு. இது நம்மளுடைய உடம்புலையும் ரிலேட் பண்ணலாம், மைண்டுக்கும் ரிலேட் பண்ணலாம். இந்த விஷம் அப்படிங்கிறது நமக்குள்ளேயும் இருக்குது.
நிறைய வேஸ்ட்டு சேர்த்து வச்சுருக்கோம். சாப்பிட்டு 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 நிறைய வேஸ்ட்டு ஸ்டோர் ஆகி அதுவே சளியா, அதுவே வந்து வீசிங்கா. ஸோ இதெல்லாமே விஷம் தானே. ஸோ நமக்குள்ளேயும் கடைய வேண்டிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் ஆயுர்வேதாவும் சொல்ல வருது. இப்போ கடையக்கூடிய விஷயங்கள்னா இப்போ நல்லா பேதியை போட்டு நம்ம கிளென்ஸ் பண்ணுறது தான் இந்த விஷத்தை வெளியனுப்புறதுங்கிறது. ஸோ அப்படிதான். ஸோ மழையை கடையும் போது அந்த விஷங்கள் வர்ற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் நிறைய சாப்பாடுகள் போட்டு விஷமாக மாற்றி வச்சுருக்கோம். அதை கடைஞ்சி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பொருள். மைண்ட் அளவில் விஷத்தை கடையிறது அப்படிங்கிறதுனா நேத்திக்கே நம்ம பார்த்தோம், பவரோகங்கள்னு பார்த்தோம். ராகாதி ராகான் சத்தத்தானு சக்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னா என்னது? லஸ்ட், ஆங்கர், அரகன்ஸ், கிரீட், அப்புறம் செல்ஃபிஷ்னஸ், ஜெலசி, ஈகோ, இது எல்லாத்தையும் கடையாமல் மேல்நிலைக்கு போகவே முடியாதுன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் இந்த இடத்துல வந்து சுற்றி காட்டுறாரு. உடம்பு அளவில் என்ன அளவுக்கு விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்தணும். மைண்ட் லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியே எடுத்தாதான் பவர் அப்படிங்கிறதே நமக்குள்ளே வரும். நமக்குள்ளேயும் ஒரு அமிர்தம் இருக்குது, அதை வந்து தொடணும் அப்படின்னா இந்த மந்திரமலையை கடையும் போது அந்த வாசிக்கிட்ட இருந்து விஷம் வந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே ஏற்றியே ஆகணும். அதுக்கு தான் வந்து கிளென்சிங், பாடி கிளென்சிங்னு வச்சுருக்கோம். மைண்ட் கிளென்சிங்க்கு நல்ல விஷயத்த கேட்குறோம். இப்போ நீங்கள் உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, இப்போ ஏதாவது மைண்டு ஒர்க் ஆகுதா? இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு இருக்கும்போது வீட்டில் என்ன பண்ணுறாங்க, யார் யார் எப்படி இருக்காங்கன்னு அந்த விஷயத்துக்குள்ளேயே போக மாட்டோம். அப்போ தாட்ஸ் வந்து இல்லை இல்லையா, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்குள்ளேயே நம்ம போகலை. அப்போ கிளென்ஸ் ஆகிட்டு இருக்கு மைண்டு. ஸோ இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னு செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ளே போய்டுறோம். ஸோ இப்படி நம்ம வந்து பயணிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ நல்ல விஷயத்துக்குள்ளேயே நம்ம பயணிச்சுட்டே இருக்கும்போது மைண்டு கிளென்ஸ் ஆகி பாடி கிளென்ஸ் பண்ணுறதுக்கு அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் கையில் எடுத்து என்ன ஃபுட்டை சாப்பிட்றது, எப்படி 15 days ஒன்ஸ் நம்ம பாடியை கிளென்ஸ் பண்ணோமா, எவ்வளோ ஆசையாக சாப்பிட்டோம் அதே மாதிரி ஆசையாக கிளென்ஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ வெளியே என்னவோ அதுதான் உள்ளேயும், அதுதான் அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்துலையும், பிண்டத்தில் இருக்கிறது அண்டத்துலையும் வந்து திரும்ப திரும்ப ஆயுர்வேதாவில் சொல்கிறதே. ஸோ அடுத்து பார்த்தோன்னா, ஸோ லார்டு சிவா வந்து இதை குடிச்சு முடிச்சிடுறாரு. அடுத்து வந்து தேவாஸ் அசுராஸ் வந்து மறுபடியும் பார்க்கடலில் கடைஞ்சிட்டு இருக்கும்போது திரும்ப காமதேனு அப்படிங்கிற லக்ஷ்மி தேவி வர்றா. அது ஒருத்தங்க லக்ஷ்மி தேவி வர்றா. அடுத்ததாக வந்து காமதேனு அப்படிங்கக்கூடிய ஒரு பசு, கோமாதா. ஸோ அந்த பசு கிடைச்சதுன்னா நமக்கு வந்து என்ன நினச்சாலும் வந்து அது கொடுக்கும், காமதேனு அப்படிங்கக்கூடிய பசு. ஸோ அது ஒருத்தங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ வர்றது எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தங்களா பிரித்து எடுத்துப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஐராவதா அப்படிங்கக்கூடிய ஒரு ஒயிட் கலர் யானை வருது, அது இந்திரன் எடுத்துக்கிறான். அதே மாதிரி உச்சைஸ்ரவஸ் அப்படிங்கக்கூடிய டிவைன் ஹார்ஸ் வருது, அது ஒருத்தங்க எடுத்துக்கிறாங்க. அடுத்து கடைய இப்படி கடைய ஒவ்வொன்றா வருது ஒவ்வொரு விஷயங்களும். அதே மாதிரி தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களும் வெளியே வரும். நம்மளுடைய அந்த நல்ல எண்ணங்களாக மாறி இப்படி கடைஞ்சி விஷத்தை எடுத்தாச்சுன்னா நல்ல கடைய நம்ம ஓரளவுக்கு நல்ல குணத்தில் வந்து அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வைரமாவோ ஒரு தங்கமாவோ மாறக்கூடிய உடம்பாகவும் மாறும், மைண்டும் அப்படியே மாறுமா. ஸோ அடுத்து வரக்கூடியது வந்து கௌஸ்துப, அதாவது ஜுவல்ஸ், மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியே கொண்டு வருது இந்த மலை. ஸோ அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து தன்வந்திரி அப்படிங்கிறவர், லார்ட் தன்வந்திரி அப்படிங்கிறவர் அவதரிக்கிறார். அவர் என்ன கொண்டு வர்றார்? கையில் 4 கைகள் மொத்தம் அவருக்கு. இந்த இடத்துல சங்கு, இந்த கையில் சக்கரம். ஸோ அடுத்து கீழே கையை வச்சுட்டு இருக்கிறதுல ஒரு இதில் அமிர்தம் கொண்டு வர்றார், இன்னொரு கையில் வந்து ஓலைச்சுவடி. இந்த ஆயுர்வேதாவுடைய அந்த விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ தன்வந்திரி கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதை கொண்டு வர்றார். இந்த அமிர்தம் யாருக்கு அப்படின்னா அந்த இந்திரன், அந்த தேவர்களுக்காக வேண்டி கொண்டு வந்து கொடுக்குறார். இது குடிச்சா நம்ம நீண்ட ஆயுளோட வாழலாம். நமக்கு இந்த ரைட் ஹேண்டில் என்ன கொடுக்குறார்? இந்த மெடிசினை நீ எடுத்துக்கிட்டேன்னா நீண்ட ஆயுளோட டிசீஸ் இல்லாமல் வாழ முடியும். அட் த சேம் டைம் மைண்ட் லெவல்லையும் வந்து நீ ரிலாக்ஸேஷனை அட்டைன் பண்ண முடியும், பேரானந்தத்துக்குள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிறக்கூடிய அந்த ஓலைச்சுவடியும் கையில் இருக்குது. இந்த கையில் தேவர்களுக்கான அமிர்தமும் இருக்குது. ஸோ ரெண்டையும் ரிலேட் பண்ணிக்கணும் நம்ம. அந்த அமிர்தத்தை குடிக்கும்போது இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா வயசாகாது, அதே மாதிரி இறப்பு அப்படிங்கிறதே இருக்காது, டிசீஸ் இருக்காது. ஸோ நிறைய விஷயங்கள் அமிர்தம் அப்படின்னாலே ஒரு சொட்டு குடித்தாலே இவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது.
ஸோ அதே மாதிரி இந்த கையில் ஆயுர்வேதா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பொக்கிஷத்தை கொடுக்குறாரு இல்லையா, அதுலேயும் நமக்கு வந்து அதுவே அமிர்தம் தான். ஸோ ரெண்டு கையிலையும் ஒன்று வந்து உலகத்துக்காக கொண்டு வந்தது, இன்னொன்று வந்து தேவர்களுக்கான அமிர்தம் வந்து கொடுத்த மாத்திரத்தில் பவர் ஜாஸ்தி ஆகிடுது. அசுரர்களை ஜெயிக்கக்கூடிய பவரே அங்கே இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம உடம்பை ஜெயிச்சு மனசை ஜெயிக்கக்கூடிய ஒரு பவர் வந்து நமக்கு வரும். அப்படி வர்றது எதனால அப்படின்னா அந்த ஆயுர்வேதா அப்படிங்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடி மூலமாகவே இந்த உலகத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணினார் அப்படிங்கிறது ஒரு கதை. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அடுத்து சப்த தாதுஸ் லைட்டாக டச் பண்ணிவிட்டு இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ வாத்த பித்த கபமே நிறைய இருக்குது. எப்படி நம்மளுடைய ஸ்கின் எப்படி இருக்கும், ஸோ அது கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிடுறேன் கடகடன்னு. நம்ம ஹேர் வாத்தா கேரக்டரில் இருக்கிறவங்கள நம்ம தமோ குணத்தில் இருக்கிறவங்கன்னு நம்ம பார்த்துட்டோம், குணங்கள் பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி ஹேர் எப்படி இருக்கும் அப்படின்னா டார்க்காக இருக்கும். அவங்களுடைய அந்த கொஞ்சம் ஓரளவுக்கு ஒல்லியா இருப்பாங்க, முடிஞ்ச குண்டா ஓரளவுக்கு. கண்ணா இந்த வாதா பித்தா கபா வந்து அந்த 45 பாயிண்ட்ஸ் டேப்லெட் காலம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரி, ஓகே. அதனால அது டச் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இது மட்டும் சொன்னா போதும் தான். சப்த தாத்துஸ் மட்டும் எடுத்துட்டு முடிச்சிடுறேன். ஓகேடா. ஓகே, சப்த தாத்துஸ் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு 7 டிஷ்யூஸாக மாறுது. ஸோ இது வந்து சப்த தாதுஸ் என்ன அப்படின்னா நம்ம உடலை வளர்க்குறதுக்கும் மனசை வளர்க்குறதுக்கும் உதவக்கூடிய ஒரு டிஷ்யூஸ்ன்னு சொல்லலாம். ஸோ 7 வகையானது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரசம், அதாவது பிளாஸ்மா. அடுத்து ரத்தம். அடுத்ததாக பார்த்தோம்னா தசை, கொழுப்பு, எலும்பு. அடுத்து எலும்பு மஜ்ஜை. லாஸ்ட்டு சுக்ரஸ்ரோனிதம், ஸோ இனப்பெருக்க மண்டலம். ஸோ இந்த 7 தாதுக்களும் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ எத்தனை விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ வரிசையாக பார்த்து கடைசியில் சப்த தாதுஸ்க்கு வந்தாச்சு. ஸோ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு 7 நிலையாக மாறுது. ஸோ ஃபஸ்ட் நிலை ரசமாக மாறுது. அப்போ வந்து ஃபுட்டை எப்படி எடுத்துக்கணும்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இல்லையா, அது இதுக்காக தான். ஏதோ ஒரு தப்பு பண்ணினோன்னா இந்த தாதுக்களில் கோளாறு ஏற்பட்டுடும். அப்போ இந்த தாதுக்களில் கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா உடல் வளர்ச்சி அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும், மன வளர்ச்சி அப்படிங்கிறதும் கம்மியாக இருக்கும். அப்போ சாப்பிட்ட சாப்பாடில் கரெக்டான இதை டச் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த 7 டிஷ்யூஸுமே வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னா கூழ் மாதிரி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு கூழாக மாறுது. அந்த கூழ் மாதிரி ஆறுது என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட் போய் அது அடுத்ததாக அந்த சத்து என்னவா மாறுதுன்னா ரத்தமாக மாறுது. ஸோ அதாவது ரத்தத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் இந்த இந்த பிளாஸ்மா சொல்கிறோம் இல்லையா, இந்த இது. ஸோ இதுக்கும் ஒரு தோசாஸ் இருக்குது. இது என்னென்ன தோசாஸ் நீங்களே கண்டுபிடிக்கலாம். இப்போ இது வந்து நீர் தத்துவம் தானே, கூழாக தானே இருக்குது. நம்ம வாத்தம் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தோம், செகண்டு பித்தா அப்படிங்கிறது ஹீட்டுன்னு பார்த்தோம், தேர்டு கபம் அப்படிங்கிறது நீர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த 3ம் இப்போ நீங்கள் இது என்ன தோசத்தில் வரும் அப்படிங்கிறது நீங்களே கண்டுபிடிக்கலாம். யாராவது சொல்ல முடியுமா? மகா சொல்கிறீங்களா? ஸோ ரசம் அப்படிங்கிறது என்ன தோஷத்தில் வரும், என்ன தத்துவத்தில் இருக்குது, நீர் தத்துவமா? அந்த 5 எலமெண்ட்ஸ், அந்த 3 எலமெண்ட்ஸை வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ கூழா இருக்கு. ஸோ இது என்ன பிரகிருதியில் வரும்? நீர் தத்துவத்தில் இருக்குமே. இப்போ கபதோஷம். இது கூடிச்சுனாலும் நம்மளுடைய 3 தோசா அந்த அந்த கபம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ சாப்பிட்ற சாப்பாடு கூழா மாறி அந்த வேஸ்ட்டை வெளியேற்றி அதுக்கப்புறமா அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது. இந்த கூழ் வந்து ரத்தமாக மாறுது. இப்போ ரத்தம் அப்படிங்கிற விஷயம் வருதா, இது செல்களுக்கு எல்லாத்துக்குமே ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த ரத்தம். இந்த ரத்தம் இல்லைன்னா நமக்கு எண்ணங்கள் ஓடவே ஓடாது. ஸோ இதில் ஒரு மேஜரான விஷயம் இருக்குது. ரத்தம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போனோன்னா நம்ம ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணாதான் நோய் இல்லைன்னு நினைக்கிறோம். சில பேருக்கு ரத்தம் அதிகமாக இருந்தாலே டாட்ஸ் நிறைய ஓடுமா. ஆனால் ஞானிகள், யோகிகள், ரிஷிகளுக்கு ரத்தமே வறண்டு போய் தான் கிடக்குமா, ரத்தமே இருக்காதான் பாடியில். ஸோ இன்னொன்று வந்து எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மீன் அப்படிங்கிறத அறுத்தா ரத்தம் வழியாது, நம்ம உடம்புல கீச்சுனா ரத்தம் வலியும். ஸோ மீனுக்கு ஆயுஸ் அந்த 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 இதுக்கு இருக்கக்கூடிய ஆயுஸ் கூட நமக்கு இல்லை.
அப்போ ரத்தம் நிறைய ஓடுறதுனால டாட்ஸ் ரொம்ப ஓடுது. ஸோ அந்த ரத்தம் அதிகமாக இருந்தாலே அந்த என்ன சொல்கிறது, ஒரு செக்ஷுவல் டாட்ஸ் வருது. நிறைய இந்த விஷயங்களுக்குள்ள நிறைய பார்த்தோன்னா நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப போக வேண்டாம். ஸோ ரத்தம் வந்து ரொம்ப வச்சுக்கணும், நிறைய சாப்பிடணும், நிறைய பழங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரத்தத்தை ரொம்ப அதிகப்படுத்தினாலும் நமக்கு எண்ணங்கள் வேற மாதிரி போயிடும். மாயை உலகத்துக்குள்ள பயணிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த முனிவர்கள் ரிஷிகள்லாம் பிராணனை அந்த எனர்ஜி லெவலில் வேற மாதிரி கூட்டி ரத்தத்தை வந்து கம்மி பண்ணி, ஸோ ஏதோ அவங்களுடைய ஒரு ப்ராசஸில் போய் அதை ஜெயிக்க பழகுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் ஓரளவுக்கு ரத்தம் அவசியம். மற்ற செல்களுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த ரத்தம். இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் எல்லாம் பிரித்து அடுத்த நிலைக்கு போகுது. இந்த ரத்தம் எதுவாக மாறுது அப்படின்னா மாம்ச தாது, அதாவது தசை. ஸோ இந்த ரத்தம் வந்து உடலுக்கு வலிமையை கொடுக்குது. ஸோ அதே மாதிரி இதற்கு தோஷம் என்ன தோஷம்னு யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? இது எந்த பிரகிருத்தில வரும்னு யாராவது சொல்ல முடியுமா? ரத்தம் அப்படின்னாலே சூடுன்னு அர்த்தம். ரத்தம் சூடாச்சுன்னா கோபம் வருதுன்னு சொல்றாங்க. அப்போ என்ன பிரகிருதி? சூடுன்னு சொல்லிட்டேன். அப்போ பித்தா பிரகிருதி. ஸோ இப்படி நம்ம அப்போ ரத்தத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ரத்தத்தை சூடு பண்ணால் அப்போ கோபம் அதிகமாகுது. ஆங்கர் அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே போகிறோம். பாடியில் நடக்கக்கூடிய இந்த டிசீஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரத்தத்தை வந்து நல்லா அந்த சூடாச்சுன்னா வேற மாதிரி டிசீஸ் எல்லாம் நம்ம வந்து கெயின் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த ரத்தத்தினால என்ன நன்மை கிடைக்குதுன்னா உடலுக்கு வலிமையை கொடுக்குது. இந்த டிஷ்யூஸ்னாலே உடலை வளர்க்குறதுக்கும் மனசை வளர்க்குறதுக்கும் தான் இது பயன்படுதுன்னு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். அதுக்கு தோசாஸ் இருக்கு. அந்த தோசங்கள் சரியா இயங்கணும் அப்படின்னா இந்த ரசமும் இந்த ரத்தமும் சரியா இயக்க வைக்கணும். ஸோ அடுத்த நிலைக்கு என்ன போகுது அப்படின்னா தசையா கன்வெர்ட் ஆகுது. ஸோ அடுத்தது இந்த தசை வந்து என்ன பண்ணுதுன்னா மேதா தாதுவுக்கு, அதாவது மேதானா அடுத்து கொழுப்பு, அடுத்த இதுக்கு வந்து கொண்டு போகுது. இந்த ஃபுட்டு இதுவாக மாறுது, இது டு இதுவாக மாறுது. ஸோ அடுத்தது வந்து கொழுப்பு. மேதா அப்படின்னா கொழுப்பு. உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நீடு கொழுப்பு. ஸோ எலும்புகளுக்கு இந்த கொழுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு அடிப்பட்டாலும் இதை பாதுகாக்கிறது, இந்த எலும்பை பாதுகாக்கிறதுங்கிறது வந்து இந்த கொழுப்பு. ஸோ எலும்பை பாதுகாக்கக்கூடியது இந்த கொழுப்பு. ஸோ அடுத்த நிலைக்குள்ளே போகுது, எலும்பாக மாறுது. இந்த எலும்பு வந்து உடலை என்ன பண்ணுதுன்னா, எலும்பு வந்து உடலுக்கே வடிவத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைக்குள்ளே போயிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா அடுத்த இதுலேயும் ஒரு தப்பு நடக்கும். ஏதோ கொழுப்பு சரியாக இல்லை அப்படின்னா எலும்பில் பிரச்சனை வரும். ஸோ சீக்கிரமாக எலும்பு உடஞ்சிரும். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து என்ன சொல்கிறது, அந்த ஃபுட்டை வந்து மெயின்டைன் பண்ணாலே இந்த ஒவ்வொன்றும் வந்து கரெக்டாக இருந்துக்கும். ஸோ ஃபுட்டு தான் 7 டிஷ்யூஸாக மாறுது. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு அது அடுத்தடுத்த நிலைக்குள்ள அந்த சத்துக்களை கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகுது. ஸோ அடுத்ததாக கொழுப்பு பார்த்தோம். அடுத்து எலும்பு வந்து கொழுப்பு பார்த்தோம் இல்லையா, தசை பார்த்தோம். தசை அந்த தசை வந்து என்ன பிரகிருத்தியை சார்ந்தது அதை சொல்லுங்க பார்க்கலாம். வாதம் இல்ல, கப பிரகிருதி தான் தசை. இந்த கொழுப்பு முக்காவாசி இதுல இந்த 7 டிஷ்யூஸ்ல கபம் தான் ஜாஸ்தி, நீர் தத்துவத்தை தான் ஜாஸ்தி கொண்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால கபம் தான் வரும். ஸ்லேத்துமத்தை தான் நம்ம வந்து இங்க கொண்டு வர முடியும். ஸோ கபம் தான் இதுக்கும் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்து மேதா, அந்த கொழுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா தெரியும். இது கபா பிரகிருதி தான். ஸோ அடுத்து எலும்புக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எலும்பு ட்ரையா இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். வாத பிரகிருதியா மேம்? வாத பிரகிருதி. ஸோ அப்போ உங்களுக்கு புரியுதா, மூட்டுல வலிகள்லாம் வருதா? ஸோ அந்த எலும்புகள் அந்த ட்ரைனஸ் வந்தாலே, வாதா அப்படின்னாலே வறட்சி தான். ஸோ அந்த ட்ரைனஸ் வந்துட்டா எலும்புல வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ வாதா பிரகிருத்தில இது வருது. அப்போ எலும்பை நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ வந்து கொழுப்பை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணோம்னா அடுத்த எலும்பு நல்லா இருக்கும். அடுத்து எலும்பு மஜ்ஜை, அடுத்து மஜ்ஜை அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே போனோம்னா இதுவுமே உடலுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது தான்.
ஸோ அடுத்த இது வந்து எலும்புகளை நல்லா பாதுகாக்கக்கூடியது இந்த மஜ்ஜை. அடுத்தது சுக்கிர ஸ்ரோனிதம் அப்படிங்கக்கூடிய அந்த தாதுவை வளர்க்கக்கூடியது. ஒவ்வொன்றும் வளர்க்குது. ஸோ அடுத்தடுத்த தாதுவை வளர்க்கக்கூடியதாக இருக்குது. மொத்தத்தில் டோட்டலாக உடலுக்கு வலிமையை கொடுக்கக்கூடியதாக இந்த தாதுக்கள் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது கடைசியாக சுக்கிர தாது, இனப்பெருக்க திசு. எலும்பு மஜ்ஜை சொன்னோம் இல்லையா, அது என்ன பிரகிருத்தியில் வரும்? கப பிரகிருத்தியா மேம்? கப பிரகிருதி. ஸோ இதெல்லாம் ட்ரையெல்லாம் இருக்காது. ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் சதை இந்த மாதிரி இருந்துட்டாலே அந்த கப பிரகிருத்தியில் தான் வரும். அடுத்து சுக்கிர ஸ்ரோனிதம் நீங்களே சொல்லலாம். அதாவது விந்தணுவும் கருமுட்டையும் இதில் அடங்கும். இதுக்கு வலிமையை இதை வலுப்படுத்துறதுக்கு ஒரு தாது. என்ன பிரகிருதி? கேட்கல. கப பிரகிருதி. இப்போ முக்காவாசி இதில் வர்றது எல்லாமே கப பிரகிருத்தியாக வருது. ரத்தம் வந்து பித்தமாக இருக்குது, எலும்பு மட்டும்தான் வாத பிரகிருத்தியாக இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையுமே சரியாக வச்சுட்டு இருந்தோம்னா 3 தோசாஸ் வந்து பேலன்ஸ் ஆகும். இந்த சுக்கிர ஸ்ரோனிதம் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா 7வது நாள் தான் சுக்கிர ஸ்ரோனிதமாக மாறுது. ஸோ அந்த சக்தி 7வது நாள் வரைக்கும் 7வது நாள் தான் அந்த சக்தி வந்து இந்த சுக்கிர ஸ்ரோனிதமாக மாறுறது. அப்போது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அந்த சாப்பிட்ற சாப்பாடில் இருந்து அந்த வேஸ்ட் எல்லாம் பிரிக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜியே கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த வேஸ்ட்டை பிரிக்கிறதுக்குன்னு ஒரு தனி எனர்ஜி வேணும். அப்போ அந்த எனர்ஜியை எடுத்து இந்த வேஸ்ட்டை வெளியே தள்ளி அடுத்த அந்த அமிர்தத்தை நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல எவ்வளோ பிராண சக்தி தேவைப்படுது. இப்போ யோகா பண்ணும்போதே அந்த பிராணனை நம்ம கெயின் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த தாதுக்கள் எல்லாமே எனர்ஜெட்டிக்காக ஒவ்வொரு நிலையாக மாறி நமக்கு அந்த சுக்ர ஸ்ரோனிதம் அப்படிங்கிறது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்போ அந்த சுக்ர ஸ்ரோனிதம் அப்படிங்கிறது சரியாக இல்லைன்னா பிறக்கக்கூடிய குழந்தைங்கள் சரியாக இருக்காது. அவங்களுடைய மைண்ட் லெவல்லையும் வளர்ச்சி சரியாக இருக்காது, உடல் அளவுலையும் வளர்ச்சி சரியாக இருக்காது. அதன் மூலமாக அவங்களுடைய பிரகிருதிகள் எல்லாமே வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது. இப்போ புரியுதா எந்த அளவுக்கு நம்ம மூலமாக மற்றவங்களுக்கும் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீக்காக இருந்தோன்னா உணவுகள் அப்போது எனர்ஜி தேவைப்படுதுன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த வேஸ்ட்டை வெளியே தள்ளுறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும்னு சொன்னேன். இப்போ வேஸ்ட் இருக்குது, குப்பை தொட்டியே இருக்குது, நிறைய குப்பை இருக்குது, அதை வெளியே தள்ளுறதுக்கு எனக்கு எனர்ஜி இருந்தால் தானே அந்த குப்பை தொட்டியவே தள்ள முடியும். இப்போ எனக்குள்ளே ஒரு வேஸ்ட் இருக்குன்னா அப்போ தனி எனர்ஜி உள்ளே இருந்தால் தானே தள்ள முடியும். அப்போ எனர்ஜியே இல்லாமல் இருக்கும் நம்ம. அப்போ இந்த வெளியே அனுப்புறதுக்கு கஷ்டப்பட்டுச்சுன்னா அப்போ சில வேஸ்ட்டுகள் உள்ளே தானே இருக்கும். இப்போ தள்ளவே முடியலன்னா என்ன பண்ணுற? அப்போ எனர்ஜி எடுக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். ஸோ எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அது யோகா மூலமாக பிராணனை இன்க்ரீஸ் பண்ணினா மட்டும்தான் இந்த வேஸ்ட்டுகளை வெளியே தள்ளி அடுத்த நிலைக்கு அந்த சத்தை அடுத்த நிலைக்கு கூலான அந்த ரசம் வந்து அந்த ரத்தமாக மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ சக்திகள் ரொம்ப முக்கியம். அந்த ஃபுட்டை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அந்த வேஸ்ட்டை வெளியே தள்ளி அந்த சத்தை மேலே ஏற்றணும் அப்படின்னா ஒரு தனி எனர்ஜி வேணும். அது யோகா பண்ணுறதன் மூலமாக மட்டும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்புறம் இந்த சுக்ரஸ்ரோனிதத்தை நம்ம வந்து சரியாக நம்ம வந்து வச்சுக்கணும். அடிக்கடி செக்ஸுவல் தாட்ஸ் வந்து அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அது வேஸ்ட் பண்ணினாலே நம்ம திரும்ப அதை கெயின் பண்ணுறதுக்கு எத்தனை நாள்னு பார்த்தோம். இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு 7வது நாள் தான் சுக்கிரமாக மாறுது அப்படின்னா எத்தனை ப்ராசஸ் உள்ள நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நம்ம வழி வைக்கணும் இல்லையா? ஸோ அந்த இது வந்து மேலோங்கி ஸோ இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுற சில ப்ராக்டிஸ்லாம் யோகிகள் பண்ணி நிப்பாட்டி வைக்கிறாங்க, கீழே இறக்காமலே. அந்த சக்தி உள்ள சுக்ரஸ்ரோனிதம் அப்படிங்கக்கூடிய சக்தி நமக்குள்ளே இருந்துச்சுன்னா வேலைகள் ஈஸியாக செய்ய முடியும். அதையே அந்த எனர்ஜியவே வேஸ்ட் பண்ணியாச்சுன்னா, அடிக்கடி வேஸ்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஒர்க் வந்து சரியாக நடக்காது, டிசீஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த தாதுக்களில் ஏதாவது ஒரு தாதுல பிரச்சனைகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக 3 தோசாஸ்லையும் பிரச்சனைகள் ஏற்படும். 3 தோசாஸில் பிரச்சனை ஏற்பட்டால் இந்த தாதுக்களும் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ ஒவ்வொன்றும் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும்.
ஸோ இப்படி தான் நீங்கள் உங்கள் உடம்ப வந்து பாதுகாக்கணும். ஸோ இந்த ஈஸியாக என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எப்படி இப்போது பால்ல இருந்து தயிரில் இருந்து வெண்ணெயில இருந்து நெய் எடுக்கிறோமோ, அந்த சுக்ரஸ்ரோனிதம் அப்படிங்கிறது நெய். புரியுதா? இப்போ கூழ்ல இருந்து ஆரம்பிச்ச அந்த பால் அப்படிங்கிறது கூழ். ஸோ அடுத்த ரத்தமாக மாறுது அப்படின்னா அடுத்த தயிர் மோர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு வெண்ணெயை கடைஞ்சி எடுக்கிறோம், அப்புறம் எலும்பு மஜ்ஜை தசை இதெல்லாம் வருது. ஸோ அடுத்த நிலைக்கு போகிறதுங்கிறது கீ. ஸோ அது கொண்டு வந்துட்டோம்னா அது சக்தி. அந்த கீ எத்தனை நாள்னாலும் வச்சு பயன்படுத்தலாம். அதே மாதிரி சுக்ரஸ்ரோனிதத்தை பாதுகாத்து வச்சாச்சுன்னா எத்தனை நாள் ஆகுது? தயிர்லேருந்து வெண்ணெய் எடுத்து அந்த மோர் கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து அதுக்கப்புறம் நெய்யை கொண்டு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது? அதே வேலை தான் உள்ள இந்த தாதுக்கள் வளர்றதுக்கு, ஒவ்வொரு சத்துக்களாக மாறுறதுக்கு, இத்தனை நிலை மாற்றங்கள் ஆறதுக்கு இத்தனை நாள் ஆகுது. அப்புறம் சுக்ரஸ்ரோனிதத்தை கொண்டு வந்து வச்சாச்சுன்னா அது நிறைய நாள் வச்சு எவ்வளோ எடுத்து பயன்படுத்தணுமோ அந்த எனர்ஜியை எடுத்து பயன்படுத்திக்கணும். வேஸ்ட் ஆகிறதுக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சப்த தாதுஸ். ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். போதும், கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பை ஃபார் ஆல். தேங்க்யூ மேம். புரியாம தேங்க்யூ மேம். ஹரி ஓம் மேம்.